வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தென் மாவட்டங்கள்ல தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரங்கள்ல, இயக்குனர் மாரி செல்வராஜ் போய் அங்க வந்து நிவாரணப் பணிகள்ல ஈடுபட்டது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த விவகாரம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மாரி செல்வராஜ் மீதான விமர்சனம் என்கிறது வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கல. அவர் என்னைக்கு வந்து தன்னுடைய படைப்ப எடுக்க ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கு அவர் மீதான விமர்சனமும் ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, நீங்க ஒரு இயக்குனர் வந்து அவர் மாரி செல்வராஜே அவர் வந்து நீங்க நான் சாதாரணமா ஒரு கமர்ஷியல் படங்கள் மாரி எடுத்துட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆனா, ஒரு சமூகம் சார்ந்து, ஒரு மாற்று சிந்தனை சார்ந்து தன்னுடைய படைப்புகள எடுக்கிறார். தான் பட்ட வலிகளையும், வேதனையும் தன்னுடைய படைப்புல வந்து காட்டுறாரு. உதாரணமா, அவரு வந்து சிறு வயதிலிருந்து பட்ட அனுபவங்கள், சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள எந்த அளவுக்கு அனுபவிச்சாரு. அப்ப இந்த சமூகத்தின் முன்னால இந்த சாதி வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடூரமா இருக்குது. அப்படிங்கிற ஒரு பொது சமூகத்துக்கிட்ட வந்து அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார். இந்த மாரிலாம் இருக்குது. இதுக்கு பொது சமூகத்தோட ரியாக்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு சமூகத்தில ஒரு விவாதத்த உண்டு பண்ணும் விதமா அவரோட படைப்புல எடுக்கிறாரு. அப்படி படைப்புல எடுக்கும்போது, அவர் என்ன கருத்துக்கள வைக்கிறாரோ, அந்த கருத்துக்களுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய நபர்களால பெரிதும் விமர்சிக்கப்படுகிறார். நீங்க ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு படம், அதுக்கு ஒரு கதை, ஒரு பாட்டு அப்படின்னு அவங்க அத ஒரு காமெடி கடந்துட்டு போயிருவாங்க. ஆனா, ஒரு சமூகம் சார்ந்து ஒரு கதைய வைக்கும்போது, அதற்கு எதிரா பல நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. விமர்சனத்துக்குன்னு படத்தான் செய்வாங்க. ஆனா, அந்த விமர்சனம் எப்படி இருக்குது அப்புட்ன்னா, அந்த இயக்குனர் அவர் குறிப்பிட்ட சாதிய வன்மமா இருக்கு அப்படிங்கிறது தான் நாம வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. அதனால அவருடைய படைப்பு என்னைக்கு உருவாக்கப்பட்டதோ, அன்னையிலிருந்தே அவர் மீதான விமர்சனமும் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். இப்ப தென் தமிழகத்தில திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதியில வந்து தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இருந்து அவர் வந்து நிவாரணப் பணியில ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து திருநெல்வேலி, தென் தமிழகத்துல வந்து வெள்ள நிவாரண பெரிய பிரச்சனையா வந்து பார்க்காம கூட, நீங்க வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து போய் நிவாரணப் பணியில ஈடுபட்டது தான் பெரிய அளவுக்கு வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, நீங்க அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர். நீங்க வந்து தன்னுடைய படைப்பா இருக்கட்டும், அவர் வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய கருங்குளம் பக்கத்தில உள்ள புளியங்குளம் தான் அவருடைய சொந்த ஊரு. அப்படிங்கிறப்ப அவருடைய பகுதியில வெள்ளம் வருது அப்படின்னால, அவர் போய் அந்த பகுதியில போய் நிவாரணப் பணியில ஈடுபடுறாரு. இதில என்ன தப்பு இருக்க முடியும்? ஆனா, இங்க கேள்வி கேட்கக்கூடியவர் எல்லாமே, இந்த கேள்வி கேட்கக்கூடியவர் யாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிமுகவினரும் கேள்வி கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினரும் கேள்வி கேட்குறாங்க. நீ நடுநிலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புவதில தவறு இல்ல. ஒரு அரசு ஒரு அரசு வந்து நிவாரணப் பணியில ஈடுபடுது, இல்ல அதில குறை இருக்கு அப்டின்னா சுட்டி காட்டுறதுல தவறில்ல. ஆனா, ஒரு இயக்குனர் போயி அந்த நிவாரணப் பணியில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அ நியாயம்? அத எப்படி சொல்ல முடியும் அது வந்து? நீங்க யாருனாலும் சரி, சமூகத்தில எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்கு. நம்ம இருக்கோம் அப்டின்னா, நம்ம பகுதியில ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, நாம போய் அதில வந்து கலந்துக்கிறது தான் அது இயக்குனரா இருக்கட்டும், எந்த ஒரு பொறுப்புல இருக்கட்டும். அப்டி போய் நிக்கிறான்ல, அந்த பகுதி தன் மக்களுக்காக போய் வந்து நிக்கிறது தானே பெரிய விஷயம். இதுக்குள்ள வந்து அவர் வந்து அமைச்சர் உதயநிதி கூட இது பண்ணிட்டாரு. அவர் தான் பெரிய ஆர்டர் பண்றாரு. அப்படிங்கிற மாரிலாம் பெரிய பேசப்படுது. அவர் ஒண்ணும் பெரிய ஆர்டர்லாம் பண்ணல. அவர் அந்த பகுதியில நிவாரண பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருநெல்வேலி பகுதியில அவர் பாதிக்கப்பட்ட இடங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு. பெரிய அளவுக்கு நெறையா மோசமா இருக்குது. தண்ணியெல்லாம் சூழ்ந்திருக்கு அவர் பகுதியில. அப்படிங்கிற அடிப்படையில ஏற்கனவே வந்து மாமன்னன் அப்படிங்கிற படத்தில உதயநிதி ஸ்டாலின் வச்சு இயக்கியிருக்கிறாரு. அந்த அந்த அவருக்குள்ள அந்த ஒரு நட்பு இருக்கு. அதன் அடிப்படையில அவர் ஃபோன் பண்ணி இந்த மாரி எங்க பகுதியில வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாரு. அதன் அடிப்படையில அவரும் வந்து பார்க்குறாரு. அவர் எல்லா பகுதியிலிருந்தும் அவர் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாரு. அப்படிங்கிற அடிப்படையில சரி இவர் சொல்ற இவர் கோரிக்கை தானே. நீங்க ஒரு நபர் அந்த உள்ள பகுதியில முக்கியமான நபர் யார் கோரிக்கை வைப்பாங்களோ, அது மாரி இவங்க 2 பேரும் பரஸ்பரம் நட்பு இருக்கனால இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவரு அந்த அந்த பகுதிக்கு வந்து உதவிகள பண்றாரு. ஆனா, இங்க நம்ம என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்டின்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா, ஒரு குறிப்பிட்ட நபரை தாக்குறது இருக்கு தெரியுமா? நீங்க இங்க வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கிறது, நீங்க அதிமுகவா இருக்கட்டும், இல்ல வந்து நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், நீங்க அவங்களுக்கு திமுகவ எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க விமர்சனம் வைப்பாங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணி தான் விமர்சனம் வைப்பாங்க. நீங்க விமர்சனம் வச்சா தான் ஒரு ஜனநாயக நாட்டுலங்கிறப்ப, நீங்க எதிர்க்கட்சி இருக்கணும். எதிர்க்கட்சி விமர்சனம் வைக்கும்போது தான் ஆளுங்கட்சி வந்து தவறுகள் இருந்தா, அத நிவர்த்தி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதுலாம் நியாயம் தான். ஆனா, இங்க விமர்சனம் வைக்கப்படக்கூடிய உள்ளார்ந்து பார்க்கோம் அப்புட்ன்னா, அதுல சாதி ரீதியான விமர்சனம், சாதி ரீதியான வன்மமும் உள்ள இருக்கு அப்படிங்கிறது. அத வந்து நம்ம வந்து சுட்டிக்காட்டாம முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா, நீங்க பாஜக போன்ற அமைப்பு வந்து கடுமையா விமர்சிக்கிறது மாரி செல்வராஜ். நீங்க உள்ள போய் பார்த்தோம் அப்புட்ன்னா, நீங்க சாதி ரீதியான டெஸ்ட்டுகள போட்டாவே பல பேர் பார்க்க முடியுது. அதாவது வந்து, ஆ
பன்னி மேய்க்க சொன்ன இயக்குனரும், பன்னி மேய்ச்சவர் வந்து ஒண்ணா சேர்ந்துட்டாங்களா? இன்னும் வந்து கீர்த்தி சுரேஷ வர சொல்லுங்க. அப்படிங்கிற மார அதாவது என்னன்னா, ஒரு இழி சொல்லா எப்படி வந்து கொச்சப்படுத்த முடியும்? அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சொல்லலாம் பயன்படுத்த முடியுது. உதாரணத்துக்கு வந்து நீங்க மாமன்னன் படம் வெளியான புதிதில வந்து என்ன அப்புட்ன்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில என்ன பண்ணாங்க அப்புட்ன்னா, நீங்க பகத் பாசில் கேரக்டருக்கு வந்து ஒவ்வொரு தமிழகத்தில இருக்கக்கூடிய ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாதியினும் பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் பாட்ட போட்டு, அவங்களுடைய இத வந்து வெளிய வந்து சாதி ஆதிக்கத்த வந்து காட்டிட்டாங்க. என்ன அப்புட்ன்னா, மாரி செல்வராஜ வந்து நாங்க வந்து கடுப்பு காட்டிட்டோம். மாரி செல்வராஜ் இது பண்ணிட்டோம் அப்புட்ன்ட்டு. அவருடைய படைப்பே என்ன அப்புட்ன்னா, இது மாரி தற்குறித்தனமா இருக்கக்கூடிய ஆளுகள திருத்துறது தான் அவருடைய அவருடைய நோக்கமாவே அவர் படைப்பு எடுக்குறாரு. இந்த மாரி சாதி வந்து எவ்வளோ தூரம் மோசமா இருக்குது. இந்த சாதி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன அடிமைப்படுத்துது. இதுக்குள்ள இருந்து எவ்வளோ பெரிய ஒரு தீண்டாமைய அனுபவிச்சு நான் வந்திருக்கிறேன். இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிற சமூகத்துக்கு ஒரு படைப்ப வெளியில கொண்டு வராரு. ஆனா அத கூட புரிஞ்சுக்கிட முடியாம, அத ஏத்துக்கிடாத சாதி ஆதிக்கினர் வந்து மாரி செல்வராஜ் விமர்சிக்கிறதுக்கு பேர்ல மீண்டும் அதே சாதி வெறிய தான் காட்டுனாங்கங்கிறத நாம பார்த்தோம். இப்ப அதே மாரி கிட்டத்தட்ட பாஜக போன்ற அமைப்புகள் வந்து மாரி செல்வராஜ் வந்து கடுமையா சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சிக்கிறாப்புடி தான். இதே இது மாரி செல்வராஜத்த தவிர்த்து வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு விமர்சனம் வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழகத்தில நீங்க தமிழ்நாடு முழுக்கும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து நீங்க தேவேந்திர குல வேளாளர ஒட்டுமொத்தமும் வந்து கிருஷ்ணசாமியும், ஜான் பாண்டியன் பின்னாடி தான் அணில் திரள்றாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து பாஜக தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து கிருஷ்ணசாமி அவர் முழு நேர ஆர்எஸ்எஸ் மாரி ஆயிட்டாரு. நீங்க ஜான் பாண்டியனுமே வந்து என்ன அப்டின்னா, முழுக்க ஆர்எஸ்எஸ் அந்த கருத்தியல்ல நீங்க அந்த பாஜக அணியினோட தான் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்டின்னா, நீங்க பாஜக வந்து மாரி செல்வராஜ் இந்த அளவு கடுமையா விமர்சிக்கிறதுங்கிறது நீங்க ஒரு சமூகம், நீங்க மாரி செல்வராஜ் வந்து அவர் வந்து தன்ன ஒரு தேவேந்திர வேளாளரா, இல்ல வந்து நான் வந்து அந்த அமைப்பு, நான் அந்த மக்கள வந்து ஒண்ணு ஒருங்கிணைக்க போறேன், நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், அவங்களலாம் அணி திரட்ட போறேன் அப்படின்லாம் இல்ல. அவர் அந்த சமூகத்திலிருந்து வந்து ஒடுக்குமுறை அனுபவிச்சு அவர் ஒரு படைப்ப பண்றாரு அப்படிங்கிறது தான். ஆனா, இந்த பாஜகவினர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னா, நீங்க அந்த சமூகத்த நாம வந்து ஒரு பின்னாடி அணிதிரண்டு கொண்டு வர மாரி வாரோம். நீங்க மாரி செல்வராஜ் அந்த சமூகத்தின் பிரதிபலிப்பா இருக்கிற மாரி ஒரு படங்களெல்லாம் எடுக்குறாரு. ஆனா, இப்படி போச்சு அப்புட்ன்னா, ஒட்டுமொத்தமா அவர்ல தான அணிதிரண்டுருவாங்களோ? திமுக பக்கம் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் இருக்கிறாரு. படங்கள்ல முற்போக்கு அரசியல பேசுறாரு. அப்பன்னா நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமோ? அப்படிங்கிற அச்சத்துல தான், நீங்க வந்து பாஜகவினர் கடுமையா வந்து மாரி செல்வராஜ விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. மாரி செல்வராஜ்ட்ட பல்வேறு தொலைக்காட்சிகள் வந்து பேட்டி எடுக்குறாங்க. அதாவது வந்து பல்வேறு இயக்குனர்கள், நடிகர்கள்லாம் வந்து வெள்ள நிவாரணப் பணிகள் பெருமளவுக்கு ஈடுபடாம இருக்கும்போது, நீங்க மட்டும் இப்படி களத்துல இறங்கி ஈடுபடுறீங்களே அப்படின்னு சொல்லி நெறைய கேள்வி கேட்கறாங்க. அப்போ வந்து மாரி செல்வராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஏங்க இது என்னுடைய மண்ணு, இது என்னுடைய மக்களு, நான் வளர்ந்த இடம். நான் வந்து இங்க ஒரு இயக்குனரா வரல. நான் வந்து என் மக்களுக்காண்டி, என் மண்ணு, என் மக்களுக்காண்டி வந்திருக்கேன். எனக்கு நீங்க சொல்ற இயக்குனர் அதெல்லாம் வந்து நான் சென்னை போனா தான் இது. இங்க வந்துட்டேன்லாம் எனக்கு அந்த மைண்டே கிடையாது அப்டிங்கிறாரு. அவர் அந்த பகுதிய சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர்னால அந்த மக்களுக்காக வந்து அங்க வந்து உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இதையே ஒரு பெரிய வந்து பூதாகரமா ஒரு பிரச்சனைய கிளப்பி, இங்க செய்யக்கூடிய அரசியல் பார்த்தோன்னா, அது வந்து படு மோசமா இருக்கு அப்டிங்கிறது தான். இன்னொன்னு அது சாதிய ரீதியான வன்மமாவும் அதுல வந்து நீங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு சித்தரிக்க முயலுவதும், இல்ல அவர வந்து ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கிறதும் தான் நாம கண்டிப்பா வந்து அத சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. அத வந்து கண்டிக்கவும் வேண்டியிருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் வந்து பதிலளிக்கும் விதமா வந்து நாம அவருக்கு ஒரு ஆதரவா இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அத நம்ம கண்டிக்கிறோம், அத பேசுறோம். ஆனா இதுக்கெல்லாம் வந்து பதிலடி குடுக்குற விதமா அவரே பேசிட்டாரு. என்னுடைய கலையும், என்னுடைய கடமையும் வந்து நான் யாருன்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு இல்ல, உங்கள யாருன்னு நிரூபிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியே வந்து அவரு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். அதனால இது மாரி வந்து ஒரு 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 விஷயம் நடக்கு அப்புட்ன்னா, அந்த இடத்துல இறங்கி வேலை செய்றது தான் பெருசு. சுட்டிக்காட்டலாம். நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஐடி விங்க வச்சுக்கிட்டு, அ ஐடி விங்க வச்சுட்டு ஒரு 2 போஸ்ட போடுறது, இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். போய் இறங்கி வேலை செய்றதுங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். அந்த வகையில நீங்க இறங்கி அந்த மக்களுக்காக வந்து இறங்கி வேலை செஞ்ச இயக்குனர் மாரி செல்வராஜினுடைய பணி தான் வந்து மெச்சத்தக்கது. அவருக்கு வந்து எல்லாரும் ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயமா இருக்கும் அப்படிங்கிறது தான்.